Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. Hello friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது நம்மளோட ஒரு பாரம்பரியமான ஒரு சட்னி, கொள்ளு துவையல். கொள்ளு சட்னி. அந்த கொள்ளு உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல ஒரு பழமொழியே இருக்கு, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுண்டு. இந்த கொள்ளோட பெனிஃபிட் என்னன்னா, வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளை சூப்பாவோ சுண்டலாவோ எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலும் கம்மி பண்ணும், வெயிட் லாஸ் ஆகும். இப்போ இந்த கொள்ளு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொள்ளு ஒரு கப்பு எடுத்திருக்கேன், தேங்காய் சிறிதளவு, பூண்டு 4 பல்லு, கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 4, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி நெல்லிக்காய் அளவு. இதுதான் கொள்ளு சட்னி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ இந்த கொள்ளு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ வாணல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கொள்ளை இதில் போட்டுடலாம். இதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். வெறும் வாணல்ல தான் வறுக்கணும், எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். கொள்ளு நம்ம கல்லு மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து டப்பால எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்னு சொன்னால் இதை எடுத்து ஒரு கைப்பி சாப்பிடலாம். அந்த அளவு கொள்ளு நல்லது. ஸ்நாக் மாதிரி அப்படியே சாப்பிடலாம். வேர்க்கடலை சாப்பிடுவீங்க இல்லையா, வறுத்து வச்ச வேர்க்கடலை, அதே மாதிரி இதையும் வறுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கொள்ளு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாதம் சாப்பிட்ற டைமு ஒரு டீஸ்பூன் அந்த பவுடரை போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு அந்த ஒரு உருண்டை சாப்பிட்டா இன்னும் நல்லது. அங்கே படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சமா எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகாய், அதையும் வறுத்துடலாம். இப்போ இந்த மிளகாய் வறுத்தாச்சு. அடுத்து பூண்டு, இதையும் போட்டுடலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் இதில் போட்டுடலாம். அடுத்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டாச்சு. இது இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் இது போடலாம். அடுத்து வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த கொள்ளையும் போட்டுடலாம். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். துவையல்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தோட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டையும் நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட கொள்ளு துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்ம கொள்ளு துவையல் ரெடி. பாருங்க, அம்மியில் அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைக்கிறதுனால சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டையும் சூப்பராக இருக்கும். அந்த சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு இந்த துவையல் கொஞ்சம் எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.